Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான நட்ஸ் ரோல் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து டெய்லி நீங்க ஒன்று வச்சு சாப்பிட்டாலே போதும். உடம்பு வந்து அவ்வளோத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும். வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு முக்கியமா டெய்லி ஸ்நாக் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டயட் இருப்பீங்க, அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது. இதில் கூட நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ணலை, சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. நட்ஸும் அதுக்கப்புறமா டேட்ஸும் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப ஹெல்த்தியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த நட்ஸ் ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சரியா 400 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல ஒரு பல்ஸ் மூடில் போட்டு 2 அடி அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக வந்து கிடைக்கும். இதே அளவுக்கு நல்ல கொரப்பாக நம்மளுக்கு தேவை. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ நட் முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் சரியா 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் ரிமூவ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு உடைச்சி பார்க்கும்போது இது நல்லா உடப்படும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை வந்து இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பம்கின் சீடு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து கருகி போகாமல் இருக்கும். நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா சரியா 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சை, நான் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம இந்த நெய்யிலே வறுத்து எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசத்துக்கெல்லாம் ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கும் போது நல்லா உப்பி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா உப்பலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மிக்சர் ஜாரில் அடித்து வச்சுருக்கோம்ல அந்த டேட்ஸு, அதை வந்து ஃபுல்லாகவே இதில் நம்ம சேர்த்துட போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா கரிஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லேசாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இந்த டேட்ஸில் இருக்கக்கூடிய கலர் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நிலக்கடலையும் நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஆற விட்டுற போகிறோம். ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஆற விடுங்க. நெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோல் பிடிக்க ஈஸியாக வரும். நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா வந்து ரோல் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கல, அதனால இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து சிலிண்டர் ஷேப்பில் நான் வந்து பிடிச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே அளவுக்கு நல்ல ஈவனாக வரும். இப்போ இதுக்கு மேலாப்பில் சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூ நட் எடுத்து அதை குட்டியாக நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து தூவிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான்.
நீங்கள் இதுக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்துக்கலாம், அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ராஃபரில் நம்ம நல்லா சுற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ இது வந்து நல்லா கெட்டியாயிரும். நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கட் பண்ண வரும். இப்போ இது இப்படியே ஃப்ரீசரில் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பாருங்கள் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு. இனிமேல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் கட் ஆகி வர்றதுக்கு. பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இனிமே நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கட் ஆகி வருதுன்னு. சூப்பராக பர்ஃபெக்டாக கட் பண்ண வரும். நீங்கள் இதை வந்து இந்த ரோல் மாடலில் பண்ணாமல் உருண்டைகளை கூட பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த உருண்டையை கூட ஒன்று டெய்லி நம்ம வந்து வச்சு சாப்பிட்டாலே போதும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டெய்லி ஒரு பீஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை வந்து வெளியே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே அவ்வளோதாங்க. நம்மளோட ரொம்ப எனர்ஜியான ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.